ராஜா வந்து எனக்கு சொன்னது ஆக்சுவலாக ஒரு 6 மாதத்தில் படம் முடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க. ஸோ அதனால் நான் அப்போ ராஜா கூப்பிட்டப்போ பண்ணாமல் இருந்தேன். அன்றைக்கி அத்தனை பேரும் கேட்ட கேள்விக்கு அந்த படத்தில் பதில் இருக்குது. ஒரு லவ் சாங்குன்னும் போது எல்லாமே ஒரு கிளாமராக ஒன்று காட்டுவாங்க. அதனால் அந்த மாதிரி படங்கள் தப்புன்னு நான் சொல்ல வரல. அவ்வளோ கிளாப் வரும்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. நான் தான் தனி ஒருவன் படத்துக்கு கேமராமேன் ராம்ஜி. இது என்னுடைய 17வது படம். படத்தோட டைரக்டர் ஜெயம் ராஜா இந்த படம் எந்த ஒரு படத்தோடைய காப்பியும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு கேமராமேனா இந்த படத்துல எப்படி நீங்க உங்களோட இன்புட் கொடுத்தீங்க? எனக்கு என்னவோ ஒரு விஷயம் ஒன்று சொல்லிட்டு இருந்து இந்த படம் கரெக்டாக இருக்கும்னு ஒன்று தோணுச்சு. ஸோ இப்போ ராஜாவை கூப்பிட்டு ராஜா வந்தவொடனே ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் தான் வந்தேன். எனக்கு அது திருப்பி ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு வந்துடுவாரோ, ஒரு ரீமேக் அப்படி இப்படின்னு வந்துடுவாரோன்னு ஒரு சின்ன ஒரு இதிலே வந்தேன். அதனால் அந்த மாதிரி படங்கள் தப்புன்னு நான் சொல்ல வரல. என்னை வந்து ஒரு அடுத்த தளத்துக்கு கொண்டு போகிற ஒரு படமாக நான் தான் எதிர்பார்த்துருந்தேன். ரீமேக்குன்னும் போது எனக்கு கொஞ்சம் அப்போ வந்து எனக்கு ரீமேக்குன்னா கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ஸோ அதனால் நான் அப்போ ராஜா கூப்பிட்டப்போ பண்ணாமல் இருந்தேன். அப்புறம் இங்கே வந்த உடனே அவர் சொன்ன வார்த்தை, சார் ஒரு விஷயம் வெரி கிளியர் சார், இது எந்த படத்தோட தழுவலும் கிடையாது, ரீமேக்கும் கிடையாது, இது நான் என் கையால் நானும் சுபாவும் சேர்ந்து எழுதப்பட்ட ஒரு கதை அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட கதையை சொல்ல ஆரம்பித்தார். நான் இந்த படம் சரி பண்ணலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். இதில் என்னக்கா ராஜா வந்து எனக்கு சொன்னது ஆக்சுவலாக ஒரு 6 மாதத்தில் படம் முடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் பேசினார். பட் அதுக்கப்புறம் அவர் வந்து ஏன் அதுக்கப்புறம் 6 மாதத்தில் முடிக்கிறது, ஏன் உங்களை ஏமாத்தினாரான்னாக்கா கிடையாது. இந்த படத்துக்கு வேண்டிய விஷயங்கள் இன்புட்ஸ் அவ்வளோ எடுத்தார். அலன்னு தேடி எல்லாத்தையும் வந்து இங்கே அங்கேன்னு எங்கெங்கே என்னென்ன நியூஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே உள்ளே கொண்டாந்து போட்டு இந்த படத்தை பண்ணார். ஸோ அதனால தான் இந்த படம் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆனாலும் இந்த படத்தோட பெரிய வெற்றி வந்து எதுக்காக கிடச்சிதுனாக்கா இந்த 2 வருஷம் ராஜாவோட உழைப்பும் எல்லாருடைய உழைப்பும் இருந்ததுனால இந்த படம் பெரிய ஹிட்டு கிடச்சிது. அரவிந்த் சாமி சார், ஸோ அவருடைய ஃப்ரேம் ஒரு ஃப்ரேமையும் நீங்கள் எப்படி செதுக்குனீங்க? அவரை வந்து ஷூட் பண்ணும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நான் நினச்ச சில்லியாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா, இந்த கதை கேட்டோன்னே இந்த படத்தில் வந்து யார் ஹீரோன்னாக்கா அரவிந்த் சாராக தான் இருப்பார், அரவிந்த் சார் தான் இருக்கணும் அப்படின்றது எனக்கு முதல்லே கதையிலே இருக்குது. அதுதான் நான் முடிவு பண்ணது. எல்லோரும் முடிவு அதுதான் ஹீரோவாக இருப்பார். ஸோ பொதுவாக எல்லா ஹீரோயினுக்கெல்லாம் நல்லா லைட் பண்ணி அழகாக அதை வச்சுருவாங்க. வில்லனை கொஞ்சம் ஒரு அண்டர் எஸ்டிமேட் அந்த மாதிரிலாம் ஒரு லெவலில் வந்து பார்ப்பாங்க. எனக்கு கிடைச்ச வில்லன் வந்து ஒரு ஆண் அழகன்னு எல்லா முக்கால்வாசி அந்த டைமில் இருந்த எல்லா பொண்ணுங்களும் வந்து ஒரு பெரிய க்ரஷ் அரவிந்த் சார் மேலே இருந்தது. இது உலகமே அறியும், எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ ஒரு பெரிய ஆணழகன். அந்த மாதிரி ஒரு ஆணழகன் எனக்கு வில்லனாக வந்திருக்காப்புல. இவரை இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக அழகாக காட்டணும். ஏன்னாக்கா எல்லாருமே வந்து ஹீரோயின் அழகாக காமிச்சு வில்லனை கொஞ்சம் அண்டர்டேட் பண்ணுவேன். இதை நான் ரிவர்ஸாக எடுத்து இல்லை இவங்கள விட, அதனால தான் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா ரவியை வந்து ஒரு நார்மல் லுக்கிலே இருப்பார். பட் அரவிந்த் சாரை பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்னன்னாக்கா அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அவர் ஆல்ரெடி ஒரு பெரிய அழகன்றதுனால எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக போச்சு. அது இன்னும் கொஞ்சம் பெருசாக என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ஹான்ஸ் பண்ணேன். ஏன்னாக்கா அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சுக்கிட்டு அந்த சுவிங்கம் போட்டு பபுள் மென்னு ஸ்வீப் பண்ணிகிட்டே பேசுவாப்புல, ஒரு சிரிப்போடையே இருப்பாப்புல. எல்லாமே அந்த கண்ணும் கூட சேர்ந்து பேசும். ஸோ அவ்வளோ ஒரு லவ்வபிள் வில்லனாக நான் காட்டணும் அப்படின்றது தான் என்னோடய இது. கதையிலே ஆல்ரெடி அது இருக்கிறதுனால, கதையிலே ஒரு வில்லன் அழகான இருக்கிறதுனால இது மோர் லவ்வபிளாக காட்டணுன்றதுக்காக சில விஷயங்கள் நான் அது பண்ணது. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதில் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஓரத்தில் ஒரு சந்தோஷம். ஓகே, நானும் அது அதில் கூட இருந்திருக்கேன்ற ஒரு சந்தோஷம் தான் அது. ஓகே, இந்த மூவிலேயே உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சீன் அப்படின்னா அது என்ன? இல்லை, எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு சேலஞ்சிங்னாக்கா எனக்கு ஒரே விஷயம் நான் என்ன எடுத்தேனாக்கா, செகண்ட் ஹாஃபில் வர அந்த சாங், லவ் சாங். இந்த படத்தில் இருக்கிற ஒரே ஒரு லவ் சாங் வந்து பார்த்திங்கன்னா அதுதான். இந்த சீக்வன்ஸு டிஜிட்டல் தான் நான் பண்ணேன். மற்றபடி 95% ஆஃப் த படம் வந்து ஃபிலிமில் ஷூட் பண்ணேன். ஃபிலிமில் ஷூட் பண்ண கடைசி படம் இந்த படம் தான். இதுக்கு அப்புறம் யாருமே ஃபிலிமில் ஷூட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா லேப் எல்லாமே க்ளோஸ்டு, இங்கே எல்லாமே லேபும் க்ளோஸ்டு, ஃபிலிம் எல்லாம் ஆல்ரெடி எல்லாமே ஸ்டாப் பண்ணாச்சு. இதுதான் கடைசி படம். என்னுடைய இந்த படத்தில் ஒரு 5% தான் டிஜிட்டல் யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி எல்லாமே வந்து ஃபிலிமில் தான் பண்ணியிருக்கேன். டிஜிட்டலில் பண்ணுற அந்த சாங் வந்து எனக்கு நான் ஒரு ரிவர்ஸாக விஷயமாக நான் எடுத்துக்கிட்டேன். என்னன்னாக்கா எல்லோரும் நயன்தாரா ரவி இருந்தபோது ஒரு லவ் சாங்குன்னும் போது எல்லாமே ஒரு கிளாமராக ஒன்று காட்டுவாங்க.
ஸோ இதை வந்து கிளாமரும் இருக்கணும், அதே நேரத்தில் இதை வெறுமையாக ஷூட் பண்ணாமல் வேறு ஒரு சின்ன ஒரு சேலஞ்சில் ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாக நான் ரிவர்ஸ் கான்செப்டில் எடுத்துக்கிட்டு, எப்படின்னாக்கா லைக் இப்போ நயன்தாரான்ற ஒரு அழகான ஒரு ஹீரோயினை வச்சுக்கிட்டு சிலவுட்லேயும் செமி சிலவுட்லேயும் இந்த சாங்கு கொஞ்சம் டார்க்கு, நிறைய டார்க் இருக்கும். ஓப்பன் பிளேஸ் பீச்சில் இருந்தாலும் டார்க்காக இருக்கும். எல்லாமே டைட், வெரி க்ளோஸ் இருக்கும். எனக்கு அது ஃபஸ்ட்டு சாங், ஒரே சாங் அந்த இன்டிமேசி 2 பேருக்குள்ளே ஒரு லவ்வை காட்டுற ஒரு சாங். ஸோ மோர் இன்டிமேசி இருக்குன்றதுக்காக ஃபுல் டைட்டில் இந்த சாங்கு ஃபுல்லாக பண்ணாங்க. ரெண்டாவது என்னன்னாக்கா எனக்கு கிடச்ச லொக்கேஷன் பீச், தண்ணி விட்ட மண், இதை விட்டால் வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ எனக்கு ஒரு இது இல்லாமல் எல்லாமே சேர்ந்து எனக்கு இந்த டிஜிட்டலில் பண்ணுறது, டிஜிட்டல் ஒரு எந்த எக்ஸ்ட்ரீம் போகலாம் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்துக்காக இது ஒரு பெரிய சேலஞ்சாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணேன். இன்றைக்கி அந்த சாங் வந்து எல்லாருமே இன்றைக்கி பாராட்டி பெருசாக அந்த சாங்கை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது, சரி நம்ம பண்ணது கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நீங்க என்ன ரெஸ்பான்ஸ் ரிசீவ் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு? எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆடியன்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக எங்கெங்கே கைத்தட்டல் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோமோ அங்கே எல்லாமே வந்துச்சு, மிஸ் ஆகலை. எதிர்பார்க்காமல் இருந்த 1-2 இடத்துலையும் வந்து பெருசாக கைத்தட்டுறாங்க. ஸோ அது வந்து பார்க்கும்போது நம்ம வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆடியன்ஸை வேறு ஒன்று யோசிச்சுட்டு அவன் கூட வேறு ஒன்று யோசிச்சுட்டு அவன் படம் பார்க்குறாங்கன்றது போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரில்லியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஷாக் ஆகிடுது. இது இங்கே வந்து கைத்தட்டுறாங்களே அப்படின்னு யோசிப்போம். அவ்வளோ அப்ரிசியேஷன், பெரிய அப்ரிசியேஷன், கைத்தட்டல். ஏன்னாக்கா பையன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கதையை சொல்லி ஒரு பையனை வந்து சொல்கிறான், பா நீ அவர்கிட்ட சீட்டை நீ கேளு, நான் போகிறதுக்கு ரெடி அப்படின்னோடனே தேட்டரில் கிளாப்ஸ், ஃபஸ்ட்டு கிளாப்ஸ் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பையன் அந்த டைலாக் அப்படி பேசும்போது ஒரு கிளாப்பு. நான் இது வந்து அவ்வளோ கிளாப் வரும்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. நான் இவ்வளோ பெருசாக ஒரு அப்ரிஷியேஷன் அங்கே கிடைக்குன்னு எல்லாருமே அங்கே ஸ்டார்ட் ஆகுது சார் படம், அங்கேருந்து எண்டு வரைக்கும் பரபரம் ஓடிக்கிட்டே இருக்குது படம், எங்கேயுமே நிற்கலை, எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு ட்ராப்பும் இல்லை, அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது அப்படின்னாங்க. அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது உண்மையிலே ராஜாவோட அந்த டைலாக்குக்காக அந்த மாதிரி விஷயங்கள் பெருசாக ஒன்று இருக்குது. ஓகே, கடைசியா எங்களுக்கு 1000ல் ஒருவன் பாகுபலி இதனுடைய கான்ட்ரவர்சி பற்றி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாகுபலி 1000ல் ஒருவன் அது 200 கோடி, இது இவ்வளோ கோடி அப்படின்றதுலாம் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எத்தனை கோடியில் படம் பண்ணாலும் நல்லா இருந்ததுன்னா எல்லாரும் பாராட்டுவாங்க. என்ன காக்கா முட்டைன்னு ஒரு லோ பட்ஜெட் படம் இன்றைக்கி உலகமே கொண்டாடிட்டு அந்த படத்தை. ஸோ அதனால் எந்த படத்தோட பட்ஜெட்டும் கம்பேர் பண்ணாங்க. அந்த படத்துக்கு ராஜமௌழி சாருக்கு அது தேவை, அதை அவர் பண்ணார். 1000ல் ஒருவனுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவை, நமக்கு என்ன பிஸ்னஸ் என்று அது பண்ணியிருக்கோம். அன்றைக்கி ஏற்றுக்கல, இன்றைக்கி ஏற்றுக்கிறாங்கனாக்கா அதுதான் இன்னி வரைக்கும் ஒரு பெரிய ஒரு கொஸ்டினாகவே இருக்குது. அன்றைக்கி 1000ல் ஒன்று ரிலீஸ் ஆனபோது அது வந்து யாருமே எந்த டிபார்ட்மெண்ட்டுமே வந்து அதை வந்து பேசக்கூட இல்லை, அதை கண்டுக்க கூட இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயமே விட்டுட்டாங்க. இன்றைக்கி பாகுபலி ரிலீஸ் ஆன உடனே கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. அது தப்பு இருந்தாலும் என்ன சொல்கிற வராங்க, 200 கோடி 250 கோடிக்கு பண்ண பாகுபலியும் 28 கோடி பண்ண 1000ல் ஒன்று பார்த்தீங்கன்னா 1000ல் ஒன்று எவ்வளோ பெட்ரு, அந்த பட்ஜெட்டு எங்களுக்கு 1000ல் ஒன்று கிடச்சிருந்தா இவங்க இன்னும் பண்ணியிருப்பாங்கன்னு இன்றைக்கி பாராட்டுறாங்க. அன்றைக்கி வந்து அந்த படத்தை வந்து யாரும் புரியலன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் அந்த படத்தில் இருக்கிற கேள்விகள் நிறையா இருந்திருக்கு, அது வந்து விளங்கலை, அது சரியாக புரியலன்றது தான் அங்கே ஒரு பிரச்சனை. ஆனால் என்னன்னாக்கா அந்த அத்தனை கேள்விகளுக்கும் அந்த படத்தில் ஆன்சர் இருக்குது. அது இப்போ நீங்கள் திருப்பி போட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும், நல்லா மைனூட்டாக வாட்ச் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக அன்றைக்கி அத்தனை பேரும் கேட்ட கேள்விக்கு அந்த படத்தில் பதில் இருக்குது. அவரால் தான் அந்த படம் வந்து அன்றைக்கி பேசப்படல, இன்றைக்கி வந்து பாகுபலியோட கம்பேர் பண்ணி பேசும்போது அதுவே ஒரு இந்த படம் ஒரு நல்ல படன்றதுக்கு ஒரு பெரிய விஷயமா ஒன்று இருக்குது. தனிவர் வந்து எல்லா தேட்டர்லையும் எல்லா ஊர்களையும் பெருசாக பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை வெற்றி படமாக்கின மக்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களும் ரொம்ப நன்றி. எல்லா மக்களும் தயவுசெய்து இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா தான் எல்லா பணம் போட்டு கஷ்டப்பட்டு படம் பண்ண ப்ரொடியூசருக்கு பணம் வரும். அப்போ தான் அவங்க வந்து நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கு கொடுப்பாங்க. இல்லைனாக்கா நீங்கள் வந்து என்ன சார் அரைச்சமாகவே வருது, அரைச்சமாகவே அரைக்கிறாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க மக்களை வந்து இதே தான் சொல்லிகிட்டு இருக்க முடியும். இந்த மாதிரி நல்ல படங்களை வந்து தியேட்டரில் போய் பார்த்தாங்கன்னா தான் அதுக்கு அடுத்த லெவல் அடுத்த லெவல் படம் பண்ணணும்னு எல்லாருக்குமே ஆசை வரும். ஸோ தயவுசெய்து யாரும் திருட்டு சீடிலையோ விசிலையோ எதுவும் பார்க்காம எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள்.